நாம் இப்பொழுது ஆனந்தமாக கேட்டு மகிழ்வோம். வாருங்கள். பாரத்வாஜ முனிவர் ஆன்மீகத்தை முழுமையாக அறிந்து கொள்வதற்காக சவித்ர யாகம் என்ற ஒரு யாகத்தை செய்தார். அந்த யாகத்திற்கு அவரது வேண்டுகோளுக்கு இணங்க பார்வதியும் பரமேஸ்வரனும் வந்திருந்து அருள் புரிந்தனர். யாகத்தின் முடிவில் பரமேஸ்வரன் மகிழ்ந்த பாரத்வாஜ முனிவருக்கு ஒரு வரமளித்தார். பாரத்வாஜ முனிவரை பார்த்து பரமேஸ்வரன், நாங்கள் இருவரும் உன் வம்சத்தில் 3 முறை அவதரிப்போம் என்றார். முதலாவதாக நான் சாய்பாபா என்ற பெயரில் ஷிரடியில் அவதரிப்பேன். அடுத்தது நாங்கள் இருவரும் சிவசக்தி வடிவமாக புட்டபர்த்தியில் அவதரிப்போம். 3ஆண்டுகளாக சக்தியானவள் பிரேமசாலியாக கர்நாடக மாநிலத்தில் அவதரிப்பாள் என்று கூறினார். அதன்படி பரமேஸ்வரன் சிவஸ்வரூபனாக ஷிரடியில் அவதாரம் செய்ததை தொடர்ந்து அடுத்த அவதாரத்திற்கு சிவசக்தி ஸ்வரூபனாக அவதரிக்க தேர்ந்தெடுத்த இடம் எது தெரியுமா? ஆந்திர மாநிலத்தில் கொல்லப்பள்ளி என்ற ஒரு சிறிய கிராமத்தை தேர்ந்தெடுத்தார். ஒரு அவதாரம் நிகழ்வதற்கு ஸ்தலம், நதி, விருட்சம் என்ற 3ஐயும் முதலாவதாக நிர்ணயம் செய்த பிறகு அவதாரம் நடக்கும். அவ்வகையில் வெள்ளப்பள்ளி என்ற பாம்புப்புற்றுக்கள் நிறைந்த தளத்தில் சித்ராவதி நதிக்கரையில் கற்பக விருட்சம் என்ற புனிதமான விருட்சத்தின் அருகில் நம் சுவாமி அவதாரம் செய்தார். நம் சுவாமி கார்த்திகை சோமவாரத்தன்று திருவாதிரை நட்சத்திரத்தில் ஈஸ்வரங்கா என்ற புனித தாயின் வயிற்றில் அவதாரம் செய்தார். அவர் நவம்பர் மாதம் 23ஆம் நாள் 1926ஆம் நாள் 26ஆம் ஆண்டு பிறந்தார். கார்த்திகை சோமவாரம் சிவபெருமானுக்கு உகந்த நாள். சத்யநாராயண விரதமிருந்த பிரசாதத்தை உண்ட குழந்தை பிறந்தனர். குழந்தைக்கு சத்யநாராயணா என்று பெயரிட்டனர். நம் சுவாமி ராமவதாரம், கிருஷ்ணாவதாரம் போன்ற தாயை தேர்ந்தெடுத்து அவரது வயிற்றில் பிரவேசித்தார். சுவாமி அவதாரம் செய்வதற்கு சிறிது நாட்களுக்கு முன்பு ஈஸ்வராம்பா வீட்டில் உள்ள இசைக்கருவிகள் எல்லாம் தானாக இசைக்கத் தொடங்கி ஒரு அவதாரம் நடப்பதற்கு பட்டியம் கூறினார். Thank you.
நட்சத்திரமானது திருவாதிரை எனப்படும் ஆருத்ரா நட்சத்திரமாகும். ஆருத்ரா என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் இரக்கம் என்று பொருளாகும். அதனால் தானோ என்னவோ சத்யா மிகவும் இயற்கை சுபாவத்தோடு இருந்தார். யாராவது பசியோட வீட்டு வாசலில் வந்து நின்றால் உடனே உள்ளே ஓடி போய் அவர்களுக்கு தின்பதற்கு ஏதேனும் தருவான். அவர்களின் கண்களில் மின்னும் மகிழ்ச்சியை பார்த்து இவனும் ஆனந்தப்படுவான். யாராவது குறியால் நடுங்கும் பொழுது அவர்களுக்கு வீட்டுக்குள் அழைத்து வந்து அவர்களுக்கு உடைகளை தருவான். இந்த நிகழ்ச்சிகள் சத்யா அன்பே வடிவானவர் என்பதை எடுத்து காட்டுகிறது. பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது கொண்டப்பா என்ற பள்ளி ஆசிரியர் சத்யா படிக்கும் வகுப்பில் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அவர் பிள்ளைகளுக்கு நோட்ஸ் கொடுத்து கொண்டிருந்தார். எல்லா பிள்ளைகளும் நோட்ஸ் எழுதி கொண்டிருந்தனர், சத்யாவை தவிர. ஆசிரியருக்கு வந்ததே கோபம். சத்யா, நீ ஏன் நோட்ஸ் எழுதவில்லை? பெஞ்ச் மேல் ஏறியல்ல என்று கோபமாக கத்தினார். சத்யாவும் ஆசிரியர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஒன்றும் பேசாமல் அமைதியாக பெஞ்ச் மேல் ஏறி நின்றார். அந்த கால மாணவர்கள் எவ்வாறு இந்த கால மாணவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்று பார்ப்போமா? ஒரு வரலாற்று ஆசிரியர் தன்னுடைய வகுப்பில் அமெரிக்காவை பற்றி பாடம் நடத்தி கொண்டிருந்தார். ஒரு மாணவனை எழுப்பி மேப்பில் அமெரிக்காவை காட்ட சொல்கிறார். அவன் தெரியாது என்று சொல்கிறார். ஆசிரியருக்கு கோபம் வந்து அவனை பெஞ்ச் மேலே ஏறி நிற்க சொல்கிறார். அதற்கு அந்த மாணவன் கிண்டலாக, பெஞ்ச் மேல மட்டும் ஏறினா அமெரிக்கா தெரியுமா சார் என்று கேட்கிறார். இப்படி இருக்கிறது இந்த கால கல்வி. ஆனால் சத்யா அப்படி எதுவும் கேட்கவில்லை. ஆசிரியர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அமைதியாக பெஞ்ச் மேல் ஏறி நின்றார். அந்த வகுப்பு முடிவடைந்து அடுத்த வகுப்பு தொடங்குவதற்கு மணி அடிக்கிறது. ஆசிரியர் நாற்காலியை விட்டு எழ முயற்சிக்கிறார். ஆனால் எழ முடியவில்லை. நாற்காலியோடு சேர்ந்து ஒட்டி வைத்தால் போல் இருக்கிறது. அப்பொழுது அடுத்த வகுப்பு ஆசிரியர் மெஹபூப் கான் அங்கு வருகிறார். அவர் சத்யா பெஞ்ச் மேலே ஏறி நிற்பதை பார்த்து அதிர்ந்து போகிறார். சத்யாவை ஒரு அவதாரம் என்று கருதியவர் இவர். உடனே உள்ளே வந்து சத்யா கீழே இறங்க சொல்கிறார். சத்யா கீழே இறங்கியவுடன் ஆசிரியரும் நாட்காலை விட்டு எழும்புகிறது. சத்யா தன்னுடைய சக தோழர்களை எல்லாம் ஒன்று திரட்டி பாண்டுரங்க பஜனை மண்டலி என்ற ஒன்றினை தொடங்கி அவர்களுக்கு பஜன்கள் கற்றுக் கொடுத்தார். அவர்களும் உற்சாகமாக கற்றுக்கொண்டு பாடினர். சத்யா தனது தோழர்கள் விரும்பியவற்றை தனது கையசைவில் வர வைத்து அவர்களுக்கு தந்து அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவார். அது பழமோ பூவோ இனிப்புகளோ எதுவானாலும் இருக்கலாம். சத்யா அவதாரம் என்று எடுத்துக்காட்ட மற்றொரு நிகழ்ச்சியில் பார்ப்போமா? ஒரு நாள் சத்யாவும் அவனுடைய தோழர்களும் அவ்வூரில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்கிறார்கள். கூட வந்த தோழர்கள் பஜனை பாடல்கள் பாடிக்கொண்டே ஆஞ்சநேயரை சுற்றி வருகிறார்கள்.
பார்க்கிறான். மற்ற தோழர்கள் எல்லாம் அவனையும் தங்களோட ஹனுமானை சுற்ற சொல்கிறார்கள். அவர் மறுக்கிறார். தோழர்கள் கட்டாயப்படுத்தவே அவரும் அவர்களோடு சேர்ந்து சுற்ற முற்படுகிறார். அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. சிலை வடிவில் நிற்கும் ஆஞ்சநேயர் பேசுகிறார். சுவாமி, நீங்கள் என்னை சுற்றி வரலாமா? நான் தான் ராமபிரானான உங்களை சுற்றி தொழ வேண்டும். ஆகவே தயவு செய்து என்னை சுற்றுவதை நிறுத்துங்கள் என்று கூறினார். இதை பார்த்த மற்ற தோழர்கள் ஆச்சரியத்தில் நின்றனர். இந்த நிகழ்ச்சி மூலம் சத்யா ஒரு அவதார புருஷர் என்பதை உணரலாம். சுவாமியின் பாலலீலைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அவை கண்களே அடங்காது. கண்ணனின் லீலைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கண்ணனின் லீலைகளுக்கு கொஞ்சமும் குறைந்ததில்லை நம் சுவாமியின் லீலைகள். துவாபர யுகத்தில் கிருஷ்ணராக அவதாரம் எடுத்தவர் தானே நம் சுவாமி. இவ்வாறு பாலலீலைகள் செய்து கொண்டிருந்த சத்தியம் ஒரு நாள் பள்ளிக்கு செல்ல தொடங்கியவர் பாதியில் திரும்பி வீட்டிற்கு வந்து புத்தக பையை வீசி, இனிமேல் நான் உங்களை சார்ந்தவன் அல்ல, மாயை என்னை விட்டு அகன்றது, என்னை என் பக்தர்கள் அழைக்கிறார்கள், நான் போகிறேன் என்ற உரத்த குரலில் கூறினான். அக்குரலை கேட்டு அவருடைய அண்ணன் சேஷமராஜு அவரது அண்ணி ஆகியோர் வெளியில் வந்து பார்த்தனர். சத்யாவின் தலைமை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரிந்தது. சேஷமராஜு ஆச்சரியத்தில் நின்றார். பக்கத்து வீட்டு நாராயண சாஸ்திரி நெடுஞ்சான் பிழையாக அவர் காலில் விழுந்து வணங்கினார். சத்யா பக்கத்தில் இருக்கும் ஒரு நந்தவனத்திற்குள் நுழைந்து ஒரு பாறை மேல் அமர்ந்தார். அவரை பின் தொடர்ந்து வந்த பலரும் அவரை சுற்றி அமர்ந்தனர். சத்யா அப்பாறை மேல் அமர்ந்து ஒரு பஜனை பாடலை பாடினார். தொடர்ந்து பாடினர். இந்த நிகழ்ச்சி நடந்தது 1940ஆம் ஆண்டு அக்டோபர் 20ஆம் தேதி ஆகும். இன்றளவும் ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 20ஆம் நாளை அவதார் டிக்ளரேஷன் டே என்று நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். வியாப்த நாராயண சித்தகர் என்று வேதங்களில் குறிப்பிடுவதைப் போல உள்ளும் புறமும் உரையும் இறைவன் எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கிறார். அவர் அந்தர்யாமி. நம் பகவான் ஒரே நேரத்தில் பல இடங்களில் தோன்றுவர் என்பதற்கு ஒரு விசித்திரமான நிகழ்ச்சியை பார்ப்போமா? சுவாமி உருவகொண்டா பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது நடந்த நிகழ்ச்சி இது. வெள்ளாரி நகராட்சி தலைவர் சத்யாவை தனது ஊருக்கு அனுப்பி வைக்குமாறு சத்யாவின் அண்ணன் சேஷமராஜுவிடம் கேட்டுக்கொள்கிறார். அதன்படி சேஷமராஜுவும் சத்யாவை வெள்ளாரிக்கு அழைத்து செல்கிறார். நகராட்சி தலைவர் எல்லாரையும் அழைத்து கொண்டு ஹம்பியில் உள்ள விருப்பாட்சா கோவிலுக்கு செல்கிறார். அந்த குழுவில் 50 அல்ல 60 பேர் இருப்பர். அனைவரும் கோவிலுக்குள் செல்கின்றனர். சத்யா மட்டும் உள்ளே வர மறுத்துவிடுகிறார். உள்ளே சுவாமிக்கு ஆரத்தி காட்டப்படுகிறது. என்ன ஆச்சரியம்! அங்கு கருவறையில் விருப்பாட்சராகவே சத்யா காட்சி கொடுத்தான்.
ஏமாற்றி விட்டு உள்ளே வந்து விட்டானோ என்று கோபத்துடன் வெளியே வந்து பார்க்கின்றனர். அங்கே ஒரு மரத்தடியில் சத்யா நின்று கொண்டிருந்தான். அப்பொழுதும் சேஷமராஜுக்கு சந்தேகம் விலகவில்லை. தான் வெளியே நின்று கொண்டு சத்யாவை கண்காணித்துக் கொண்டு வேறொரு நபரை உள்ளே அனுப்பி பார்க்க சொல்கிறார். என்ன ஆச்சரியம்! உள்ளேயும் சத்யா நின்று கொண்டிருக்கிறார். உள்ளேயும் சத்யா, வெளியேயும் சத்யா, எங்கும் சத்யா. அவதாரம் என்பது மேலிருந்து கீழ் இறங்கி வருதல் என்று பொருள்படும். கண்ணன் கீதையில் எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகின்றதோ, நல்லவர்கள் நசுக்கப்படுகின்றார்களோ, அப்பொழுதெல்லாம் நான் தோன்றி தீயவர்களை அழித்த நல்லவர்களை காத்தருள்வேன் என்கிறார். தசாவதார நிகழ்வில் அசுரர்கள் அழிக்கப்பட்ட தர்மம் காக்கப்படுவதை கேட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய பகவானின் அவதார நோக்கம் அதுவல்ல. தீயவர்களை மன்னித்து அவர்களை மனமாற்றம் அடைய செய்து நல்லவர்களாக மாற்றுவதுதான். ஷிரடி சாயி என்ற முதல் அவதாரத்தின் நோக்கம் தெய்வீகத்தை பற்றி அறிவுரைகளை எடுத்து சொல்வது. இரண்டாவது அவதாரமான ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் அவதார நோக்கம் தெய்வீகத்தை பரிசாக அளிப்பது. வரவிருக்கும் மூன்றாவது அவதாரமான பிரேமசாய் பாபாவின் அவதார நோக்கம் தெய்வீகத்தை பற்றி கற்றுத் தருவது. இதுவரை பகவானின் பாட லீலைகள்